அக்னீஸ்வரன், உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இந்த தேசிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடைய அடையாளத்தை யார் இழக்க செய்கிறாங்க? தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் ஒற்றை நேர்கோட்டில் அவங்க ரெட்டை குழந்தைகள் மாதிரி ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. மாநில கட்சிகளுக்கு ஏங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் இப்போ என்ன நினைக்கிறோம்? நாம் உலக வல்லரசாக மாற வேண்டும். நான் கேட்குறேன், உலக வல்லரசு நாடு எது உலகத்தில் இன்னைக்கு? ரொம்ப அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஜனநாயகத்தை முடக்கிறது அல்லது எல்லாத்தையும் அடிபணிய வைப்பது எந்த நாடு? அமெரிக்க நாடு. அமெரிக்க நாட்டில் நம்மளுடைய குமார் சார் சொன்னார், ஒரு வருஷத்தில் பாதி நாள் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இருக்கக்கூடியவர். ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் 21 மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறது. வரவேற்கத்தக்கது. ஏன்னா தேசிய கட்சிகள் இந்தியா முழுவதும் கால் பதிக்க வேண்டும், அதுதானே அர்த்தம். நான் இப்படி கேட்கிறேன், சார் சொன்னாங்கல்ல, அதாவது 67க்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். 67க்கு முன்னாடி மாநில கட்சி ஒன்று வந்துச்சு. காங்கிரஸ் அப்ப மத்தியில் இருந்தாங்க. ஏறத்தாழ 100 முறை மாநில அரசாங்கத்தை ஆட்சியை கலைச்சவங்க தான். எஸ்ஆர் பொம்மை வழக்கு 96க்கு பிறகு மாநிலங்களுடைய ஆட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை கலைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 59ல் இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்த அரசாங்கத்தை கலைத்தார்கள், நேரு பண்டிதரே இருக்கிற போது. அப்ப அதுதானே இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு வேற மாதிரி அந்த இது இருக்கதான் செய்யும். நான் கேட்பது, மாநில கட்சிகள் நாம கேட்கிற மத்தியில் 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருக்கல. இப்போ எத்தனை கட்சிகளுக்கு பாஜகவை தவிர, நான் இப்படி கேட்கிறேன், அது அப்படியே கொண்டு தமிழ்நாட்டில் பொறுத்தனீங்கன்னா கரெக்டா இருக்கும். சொல்லுங்க, பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய 12 ஆண்டு காலத்தில் எத்தனை மாநில கட்சிகளுக்கு மத்திய கேபினட் அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க? இப்போ நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பார்வை வச்சிருவோம் சார். இதுவரைக்கும் அதிமுகவுடைய வாக்குகளை பாஜக எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை கட்டமைக்கப்பட்டது. ஆனா உண்மையிலே இப்ப களத்துல பார்க்கும்போது மதிமுக, சிபிஐ, காங்கிரஸ் இவங்களுடைய வாக்குகளை தான் திமுக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் வருது. ஆமா, அது உண்மைதான். அந்த இடத்துல பாண்டியன் சார் சொன்னாரு, அதில் அவங்க எல்லாம் 0.5%, 0.5%, 1% அப்படிங்கிறார். நான் கேட்பது, அவர்கள் 0.5%, 1%, அதை தான் நான் சொல்ல வந்தேன். உலக வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே 50 மாநிலங்கள். அந்த 50 மாநிலங்கள்ல 1959 அலாஸ்காவும் ஹவாயும் 2 மாநிலங்கள் சேர்ந்துச்சு. 48 இருந்தது, 50 ஆச்சு. அந்த 50 மாநிலங்களிலும் ஒவ்வொரு உச்ச நீதிமன்ற கிளைகள் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, மாநிலங்களுக்கு அதிகாரத்தை அதிகம் கொடுக்கத்தான் அந்த நாடு வல்லரசாக மாறும். சரி சார், இல்ல நாடு வல்லரசு இப்ப தமிழ்நாடு அதை அப்படியே கொண்டு வந்து திமுகவுக்கு பொறுத்துங்க. இங்க என்னன்னா, நாங்க தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் இவங்க 0.5%, நீங்க 0.43% எடுத்தவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கறாங்கன்னா, அப்ப 2024ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2% எடுத்துச்சே, அவர்களுக்கு நீங்கள் எத்தனை ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்? கொடுக்குறீங்களா? இல்ல. இன்னொன்னு இப்படி வச்சுக்கோங்க, நீங்க 2021ல 25 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கறாங்க, அதுல 18 தான் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. இதற்கு இடையில ஏராளமான முரண்பாடு, சண்டை சச்சரவு இருந்தாலும் அப்படி சண்டை போட்டதனால 2026லும் திமுக ஆட்சிக்கு வரணும்ன்ற அந்த எண்ணம் இருந்ததனால தான் திமுகவினுடைய தலைவர் என்ன பண்ணாங்க, 28+1 கொடுத்தாங்க. ஏற்கனவே 10 எம்பி சீட் கொடுத்தீங்களா லோக்சபால? மற்ற கட்சிகள்லாம் குறைச்சிக்கிட்டாங்கல்ல சார். மாமகக்கு குறைச்சிருக்காங்க, மற்ற காங்கிரஸ் கட்சியை தாண்டி குறைக்கிறாங்கல்ல. மதிமுக குறைச்சிருக்காங்க. நீங்க எதிர்காலம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள என்ன எதிர்காலம் உங்களுக்கு உருவாகும்? இது நல்ல கேள்வி சார் கோபாலகிருஷ்ணன் சார், இது நல்ல கேள்வி. காங்கிரஸும் திமுகவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தாங்க. மதிமுக விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், 2 பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திமுகவை தூக்கி சுமந்தார்கள். தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேச மறந்தாங்க. அதனால இவங்களும் நம்ம கட்சி தானே, இவங்களுக்கு சீட்டை குறைச்சு கொடுத்தா என்ன, வெளியவா போறாங்க என்கிற எண்ணம் திமுகவின் தலைவருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் வந்திருக்கா இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு தானே இது.
நீங்க 2021ல 0.5% கீழே எடுத்தவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்கன்னா இவ்வளவு நாள் இருந்த வன்னியங்களுக்கு வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது பிற கட்சிகளுக்கோ ஏன் கொடுக்கல? அப்போ இவ்வளவு நாள் மறைமுகமா அந்த கட்சிகளை அழிச்சிருக்குங்கிறீங்களா? நான் இப்படி கேட்கிறேனே, நான் இப்படி கேட்கிறேன், அழிச்சிருக்கா என்பதற்கு நான் அழிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிறவங்க எல்லாம் கீழே இப்ப நம்மை விட விவரமா இருக்காங்க கமெண்ட்ல போடுவாங்க, எந்த கட்சியா அழிஞ்சுன்னு கேட்பாங்க. நீங்க 4 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு சின்னம் பறிபோய் அங்கீகாரம் ரத்தாகி எந்த கட்சி வந்துச்சு? திமுக கட்சிக்கு தான் வந்துச்சு. அண்ணா திமுக இருக்கிற கட்சிகளுக்கு என்னாச்சு? 2021 பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவுடன் கூட்டணி 3.8 அப்படியே போயிட்டாங்க. 2024 பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணியோட அங்க வகிச்சாங்க 4.2. 4.2 எடுத்தவர்களுக்கு அதிமுக கொடுத்திருக்கிறது. ஆனால் 0.5% எடுத்தவங்களுக்கு அங்க ராஜ்யசபா கொடுத்திருக்குன்னா இதில் யாருக்கு பயம் அதிகம்? யார் மெகா கூட்டணி? வாக்கு சதவீதம் யாருக்கு? நீங்க காங்கிரஸையும் பாஜகவை அப்படி வச்சு பாருங்க. 2024 கடைசி நடந்த தேர்தல் தானே. பாரதிய ஜனதா 11.4% எடுத்துச்சு, காங்கிரஸ் 10% எடுத்துச்சு. 10% எடுத்துட்டு சண்டை சச்சரவு. ஆனாலும் அவங்க தானே இன்னைக்கு சீட்டுகளை நிறைய பெற்றிருக்கிறாங்க. மௌனமாக இருந்தவர்களுக்கெல்லாம் திரு வைகோ அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதிகம்ங்கிறீங்களா? காங்கிரஸ் இப்ப பெற்ற இடங்கள் அதிகம் சொல்றீங்களா? காங்கிரஸ் இப்ப பெற்றது அதிகம். ஆனா அவங்க வந்து திமுக காரங்களே அவங்களுக்கு வேலை செய்வாங்களான்றது ஒரு சர்ச்சை இருக்குது. பேசாத பேச்சா? கூட்டணி அரசாங்கம்னு சொல்லி இருக்கிறாங்க, அது நிறைவு பெற்றுச்சா? முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. காங்கிரஸ் கட்சி என்னாச்சு? உள்ளாட்சி தேர்தல் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் 20% வேணும்னு ஏன் கேட்டாங்க? தாவேகா என்கிற ஒரு குதிரை இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு அதுக்கு திமுகவின் தலைவரும் கீழே இறங்கி வந்து விட்டார். அதை சரியாக நேரத்தில் காங்கிரஸ் பயன்படுத்திக்கிச்சு. ஒரே நிமிஷம், இதுல பாஜக அப்படிங்கிற எதிர்ப்பு அதை வச்சு தானே எல்லா கட்சியும் தன் பக்கம் வைத்தாங்க. ஸோ இந்த பாஜக எதிர்ப்பை தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த கட்சியோட எதிர்கால புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, நான் ஒன்றை சொல்லுகிறேன், அது என்னவாகும் அப்படிங்கிறது தான். எந்த கட்சிக்கு? பாஜகங்கிற எதிர்ப்பு புள்ளியில் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய கட்சிகளுடைய எதிர்காலம் என்னவாகும்? ரைட். இப்படியே தன்னுடைய தொகுதிகளை குறைச்சிட்டு இருந்தாங்கன்னா ரைட். வா, இது நல்ல கேள்வி. ஏன்னா பாஜக தன் கட்சி நாங்கள் எதிரானவர்கள் இல்லை என்று சொல்லுவதை செயலில் என்னத்தை காட்டியிருக்கிறோம்? அதை காட்டாததுனால தான் திமுக தொடர்ந்து அந்த பூச்சாண்டி வேலை செஞ்சிட்டு இருக்கின்றத இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு தெரியாதா? சார், இந்த நாட்டில் 10% அளிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 28+1 கொடுக்குறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நீங்க தமிழ்நாட்டில் நாங்க என்டிஏ சர்க்கார்னு சொல்றாங்கல்ல, இங்க 21 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது இங்க தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அண்ணா திமுக திமுக எத்தனை மாநிலத்தில் ஆட்சி இருக்கு? தேசிய கட்சியா இருந்தா மாநில கட்சியா இருந்தா என்ன? இந்திய நாட்டினுடைய சாபக்கேடு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வச்சிருக்கிறோம். ஆனா இந்தியாவிலேயே அதிக சரக்கு மற்றும் சேவை வரியில ஜிடிபியில நம்ம நிறைய வந்து கொடுக்கிறோம், ஜிஎஸ்டியில. ஆனா நமக்கு தான் குறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்தியாவிலே 70 நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப உத்தரப்பிரதேசம் மாதிரி 80 மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியாவின் போக்கு இந்நேரம் வல்லரசு நாடா மாறி இருக்கும். இதுதான் நாம் தென்னகத்தில் தனியா தள்ளி இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல. இங்க என்டிஏ சர்க்கார்னு சொல்றாங்க. ஆனால் அதிமுகவிலிருந்து அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வந்தவர்களை நீங்கள் மத்திய அமைச்சராக 3 முறை மாற்றியிருந்தால், ஆமாப்பா ஒத்துமையா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு கொடுக்கலாம்ப்பா என்று சொல்லலாம் இல்லையா? ஆக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க டெல்லியில நாங்க தான் இருக்கிறோம், எல்லா மாநிலத்திலும் நாங்க தான் இருப்போம். சார், இவர்களை விட ஆட்சி அதிகாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சவங்க முகலாய சாம்ராஜ்யம். அவங்களே வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க திண்டுக்கல்லுக்கு அங்கிட்டு வர முடியல என்றால், இங்கு 67% உயர்கல்வி கட்டமைப்பு, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், முதல் இந்திய திருநாட்டில் நேரு பண்டிதருக்கு 52ல தந்தை பெரியார், அவரும் காங்கிரஸ்காரர் தான், நான் இல்லைங்கள. அந்த காங்கிரஸ்காரர் விட்டு வெளியே வந்ததுனால தான் திராவிட கட்சி நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக வந்துச்சு. இவ்வளவு சித்தாந்தத்தையும் விட்டுவிட்டு இன்னைக்கு பாஜக என்ன நினைக்குதுன்னா, தமிழ்நாடு சார் இப்பவும் சொல்லுங்க, இந்த கட்சியுடைய அடுத்த நிலைமை என்ன? எந்த கட்சி?
இந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் அடுத்த நிலைமை என்ன, மதிமுகவுக்கு அடுத்து என்ன, எதிர்காலம் என்ன? அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை. சரி, ஏற்கனவே 4 கட்சி அந்தஸ்து இழந்துச்சு. இந்த தேர்தலோட இன்னும் இழப்பார்கள். நான் அந்த எதிர்காலத்தை முடிச்சு வைக்கிறது யாரு? அவங்களுடைய எதிர்காலத்தை முடித்து வைப்பது திமுக தான்.